ஆசியான திட்டத்தின் கீழ் கட்டிய வீடுகளை பயனாளிகளுக்கு ஒப்படைக்கும் விழா இன்று நடைபெற்றது. தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தினால் வீடுகளை இழந்தவர்களுக்கு முத்தூட் ஃபைனான்ஸ் நிறுவனம் ஆசியான திட்டத்தின் கீழ் 11 புதிய வீடுகளை பயனாளிகளுக்கு இன்று வழங்கியது. மேலும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களையும் வழங்கியது. இந்த நிகழ்ச்சியில் திரு ஜெயக்குமார் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து பேசிய முத்தூட் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஜார்ஜ் ஜேக்கப் முத்தூட் அவர்கள் கூறுகையில், சேவைகளுக்கு அப்பால் வலுவான சமூகங்களை உருவாக்குவதே எங்கள் நோக்கம் என்றும், மேலும் நிறுவனத்தின் வருவாயில் 5 முதல் 10% வரை நலிவுற்ற மக்களுக்கு கல்வி மற்றும் திருமண உதவிகளுக்கு வழங்கி வருகிறோம் என்றும் தெரிவித்தார். ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள டிஎஸ்பி அலுவலகத்தின் சுற்றுச்சுவர் முத்தூட் ஃபைனான்ஸ் நிறுவனத்தால் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் கலந்து கொண்டோர் விபரம். இந்த விழாவில் முத்தூட் சேர்மன் ஜார்ஜ் ஜேக்கப் முத்தூட் அவர்கள் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் அவர்கள், காவல்துறை ஆய்வாளர் பத்மநாப பிள்ளை, முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் கந்த சிவசுப்பு, ஜி பாலமுருகன், திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் நல்லக்கண்ணு, காங்கிரஸ் வட்டார தலைவர் கருப்பசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீவைகுண்டம் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் திரு கந்த சிவசுப்பு அவர்கள் முத்தூட் சேர்மன் திரு ஜார்ஜ் ஜேக்கப் முத்தூட் அவர்களின் சேவையை பாராட்டி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினார். ஃபாதர் திரு சில்ஃபா ஜான் அவர்கள் நன்றி கூற விழா இனிதே நிறைவு பெற்றது.